கண்ணோக்கி பார்த்தவரே, எளிமையில் கை தூக்க வந்தவரே, சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, ஒடுக்கப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஓ பெரிய ஜாதியாய் மாற்றினீ. ஓ லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? லஹாய் ரோஹி, எந்தன் ஜீவன் நீரூற்று நீ. லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. லஹாய் ரோஹி, இந்த வார்த்தையை ஒரு விஷயம் கூட, வனாந்திரம் என் வாழ்வானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, இருளானதே. ஓவற்ற என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. ஓ லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. லஹாய் ரோஹி, எந்தன் ஜீவன் நீரூற்று நீ. லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. லஹாய் ரோஹி, எந்தன் ஜீவன் நீரூற்று நீ. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்னை காண்கிற தேவன் இயேசுவா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஒரு பாடலை இன்னும் ஒரு விஷயம் நாம் பாட போகிற, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை காண்கிற தெய்வம் நீ. நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னை காண்கிறவர் அப்படின்னு பைபிளில் நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அங்கெல்லாம் பாருங்களேன், கர்த்தர் ஒரு சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதங்களை நடத்தியிருக்கிறார். அன்னைக்கு ஆகார் அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன செய்வேன், என் பிள்ளைய சாகிறத நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு துறவை உண்டாக்கினார், வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்கினார். இன்னைக்கு காலை நேரத்தில் இயேசுவை பார்த்து, நீர் என்னை காண்கிற தெய்வம் நீங்கள் சொல்லுகிற இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிற கர்த்தரை நீங்கள் காண்பீர்கள். என் கூட சேர்ந்து பாடலாமா? எஸ், ஒரு விசை கூட. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. சேர்ந்து சொல்வோமா? வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. எந்த நாடுகூறல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நாடுகூறல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. லஹாய் ரோஹி, எந்தன் ஜீவன் நீரூற்று நீ. லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. லஹாய் ரோஹி, எந்தன் ஜீவன் நீரூற்று நீ. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, எளிமையில் கைதூக்க வந்தவரே, சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, எளிமையில் கைதூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய். ஓ லஹாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. லஹாய் ரோஹி, எந்தன் ஜீவன் நீரூற்று நீ.
வீர்லஹாய் ரோஹி என்னை காண்கின்ற ஓ ஓ எல்ரோஹி என்னை காணும் தேவனே. சொல்லலாமா? எல்ரோஹி எல்ரோஹி என்னை காணும் தேவனே. எல்ரோஹி என்னை காணும் தேவனே. எல்ரோஹி என்னை காணும் தேவனே. புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டி. புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டி. வாக்கு தத்தம் செய்தி சொன்னதை நிறைவேற்றினீ. வாக்கு தத்தம் நம்புறீங்களா? வாக்கு பண்ணினவர் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். வீர்லஹாய் ரோஹி காண்கின்ற தேவன் நீ. வீர்லஹாய் ரோஹி எந்தன் ஜீவநீரூற்று. ஓ ஓ ஓ வீர்லஹாய் ரோஹி எந்தன் ஜீவநீரூற்று நீ. ஓ எல்ரோஹி என்னை காணும் தேவனே. இயேசுவை பார்த்து சொல்லும், எல்ரோஹி எல்ரோஹி என்னை காணும் தேவனே. எல்ரோஹி என்னை காணும் தேவனே. சொல்லுங்க, எல்ரோஹி எல்ரோஹி என்னை காணும் தேவனே. எல்ரோஹி என்னை காணும் தேவனே. எல்ரோஹி என்னை காணும் தேவனே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எல்ரோஹி என்னை காண்கிற தேவன். எல்ரோஹி எங்களை காண்கின்ற தேவன் நீ. இருதயத்தில் கை வைத்து சொல்வோம், எங்களை காண்கிற தெய்வமே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களை சுமந்து கொள்கிற தெய்வமே. ஷபலதியம் தடரபோ எல்ரோஹி என்னை காணும் தேவனே. சொல்லுங்க, ஏசப்பா எங்களை காண்கிறவர் நீர் ஆண்டவரே. என்னை காண்கிறவரை இன்று நான் கண்டேன். இந்த காலை நேரத்தில் அவருடைய கிருபையை பார்ப்போம். என்னை காண்கிறவரை நான் இன்று கண்டேன். ராபா ஷாதா ராபா கட ராபா ஷேகே ரபா லஹதுடா ராபா ஷேகே தேடே ராபா காபாலா ஷேகரே அம்தரோ சேந்தரே பௌரபோ ஷாம்தர பௌரபா காபா பாபா பாபா. அவருக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க நம்மை உயர்த்தி மகிழ்கிறார்? மனிதர்கள் நம்முடைய உயர்வை பார்த்து பொறாமப்படலாம், கர்த்தர் உயர்த்தி மகிழ்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை நோக்கி பார்த்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி
அடைகின்றோம். உமக்கு மகிமை தருகின்றோம். உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவமா சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எங்களை உயர்த்தினவரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை. ஷல்பஹத்ரோ ஷம்தன மல்கடா லேக்கனே யாம்தரோ ஷம்தடே ரெபே யாம்தடரா உரபா கபல ஹந்துர் டரியம் துடர பௌரபா. ஓ அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷம்தர பௌரபா ஷகரியம் தொடரபோ. கண்மலையின் வெடிப்பில் வைத்து, கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. இருதயத்தில் கை வைத்து நன்றி உள்ளத்தோட ஓ பாடுவே என் இதய வேந்தனை. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில்தான் மகிழ்ச்சி. உமக்கு மகிமை. ஷல்பஹத்ரு யாம்தடரபௌரபா ரியாம்தடரபோ. அப்படி கரங்களை அசைத்து சொல்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடும்போதே உங்க உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாம் மறைந்து அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை, பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வீடுகளில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தினால் மூடி பாதுகாக்கிறார். இந்த நாள் வரைக்கும் உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க தொழிலை, உங்க வேலைகளை, உங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து தம்முடைய கரத்தினால் மூடி
ரியாந்தரபௌரபஷகரா கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ. கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ. என்ன சொல்லி பாடுவே இதய வேதனை. ஓ என்ன சொல்லி பாடுவே இதய வேதனை. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை, எஸ் லார்ட், உம்மில்தான் மகிழ்ச்சி. உம்மிலே மகிழ்ச்சி அடைகிறோம், உம்மிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எஸ் லார்ட். இந்த வார்த்தையை ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லும். கண்மலையின் வெடிப்பு. கடந்த நாட்களில் அதோட அர்த்தம் என்ன ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, பாருங்களேன். இந்த மலை உச்சியில் பெரிய பாறாங்கல், பெரிய கல் இருக்கும். அது நடுவில் ஒரு பிளவு இருக்கும். அது அந்த கல் உடைஞ்சி கீழே விழாது. அதோடைய சென்டர் பாயிண்டில் ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த 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 பிளவு அதன் நடுவில் உயிரினங்கள் போய் பாதுகாப்புக்காக தங்கும். வேறு எந்த பெரிய உயிரினங்களும் வேறு எந்த பாதிப்புமே வராது. அது அந்த அந்த சின்ன இடுக்கில் போய் எந்த உயிரினங்களால் உள்ளே இருக்க முடியுமோ அவைகள் உள்ளே போய் பாதுகாப்பாக இருக்கும். அதை விட பெரிய உயிரினங்கள் ஏதாவது உள்ளே வரணுன்னா கூட வர முடியாது. அது ஒரு விதமான அடைக்கலம். நம்முடைய ஆண்டவர் இந்த கண்மலை வெடிப்பு அந்த கேப்பில் இருக்கிறது போல தம்முடைய 2 கரங்களுக்கு நடுவில் உங்களை என்னையை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குது உங்களுக்கு? ஹல்லேலூயா. அவருடைய கரங்களுக்குள்ள நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இருதயத்தில் கை வைத்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். நான் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிறேன். சொல்லுங்க. இதுதான் ஆராதனை. உணர்ந்து என் பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய கரங்களுக்குள்ள பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். என்ன சொல்லி பாடுவே என் இதய தேவனை. என்ன சொல்ல முடியப்பா? இப்படி அன்பாய் பாசமாய் எங்க மேல இருக்கிறீரே, இந்த அன்புக்கு ஈடாய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களோட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்குற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்காக நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இது ஒரு அநேகருக்கான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க அன்போடு கேட்கிறேன். முடிந்தால் குறித்து வைத்து இந்த வார்த்தைகளை பிற்பாடு நீங்கள் தியானிக்க உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். அநேகருக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் உள்ளத்தில் பேசினார். இது ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை. நீங்கள் கவனிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். நிந்தை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் அநேக அர்த்தங்கள் வருது. அவமானம்னு சொல்லலாம். நிந்தை என்பது ஒரு விதமான வெட்கம்னு சொல்லலாம். அது ஒரு விதமான அடிமைத்தனம்னு சொல்லலாம். அதாவது சரீரத்திற்கு வெளிப்பிரகாரமாக இருக்கிற பிரச்சனை உள்ள மனதை பாதிக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் நிந்தை.
வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் உள்ள பாதிப்பை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஏற்படுத்தும். வீட்டில் ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துருச்சுன்னா உடனே துக்கம் வந்து விடுகிறது. ஏதாவது ஒரு விஷயம் நாம் எதிர்பார்க்காத, நடக்கக்கூடாது என்று நினைத்த காரியங்கள் நடக்கும்போது அது நமக்குள்ள ஒரு விதமான துக்கம், மனபாரத்தை உண்டாக்குது, மனதை பாதிக்கிறது. இதுதான் நிந்தைன்னு சொல்கிறோம். வெளியில் ஏற்படுகிற பிரச்சனைகள் மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதுதான் நிந்தை. இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்கள் நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. மோசே விடுதலை ஆக்கி, அதுவும் சாதாரண விடுதலை அல்ல, 10 வாதைகள். அதற்கு பிறகு செங்கடல் 2ஆய் பிளக்கிறது, வானத்திலிருந்து மன்னா வருகிறது, கற்பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது, காடை வருகிறது, ட்ரெஸ்ஸு பழசா போகல, மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களின் மூலமாய் கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். 350-400 வருட அடிமைத்தனம் அவங்க வாழ்க்கையில் முழுமையாய் ஒரு பெரிய விடுதலை, மாபெரும் ரட்சிப்பாய் அவங்க வாழ்க்கையில் வந்தது. நல்லா கவனிங்க, சரீரம் விடுவிக்கப்பட்டது, சரீரம் விடுவிக்கப்பட்டது, ஆனால் உள்ளம், அந்த காயம் இன்னும் ஆறலை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதனால தான் இந்த ஜனங்கள் இந்த வனாந்தரத்தில் ஏதாவது ஒரு சின்ன தேவை ஏற்பட்ட போது உடனே அவருடைய மனது எகிப்துக்கு போனது. நாங்கள் எகிப்திலே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோமே, இங்கே மன்னாவை சாப்பிடவா எங்களை கொண்டு வந்தீங்க? எகிப்தில் எங்களுக்கு நல்ல வெங்காயம் பூண்டெல்லாம் கிடைச்சது, இங்கே ஒன்றுமே இல்லையே. எகிப்தில் நாங்கள் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, எகிப்தில் கல்லறை இல்லைன்னா எங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு. அப்போ எந்த அற்புதம் நடந்தாலும், எந்த தேவை வந்தாலும் எங்களை மனசு திரும்ப திரும்ப எகிப்துக்கே சென்று கொண்டு இருந்தது. அப்போ சரீரம்தான் விடுதலையானது, உள்ளம் இன்னும் விடுதலை ஆகலை. அப்போ மோசே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து தன்னுடைய பொறுப்புகளை, லீடர்ஷிப்பை யோசுவா கையில் கொடுத்துட்டு மோசே சென்று விடுகிறார். இப்போ யோசுவா ஜனங்களை பலப்படுத்தி கொண்டு வந்து எரிகோ கோட்டையெல்லாம் உடைச்சி எல்லாம் கொண்டு வந்து யுத்தம், ஒவ்வொரு நாடாக யுத்தம் பண்ணி கொண்டு வராரு. இவ்வளவு தூரம் கொண்டு வந்த பிறகு, இது நான் சொல்கிறது அந்த பின்னணி, இந்த யோசுவா புஸ்தகம் 5வது அதிகாரம் வரைக்கும், கிட்டத்தட்ட யாத்ராகமம் கடைசி, ஆதியாகமம் கடைசி அதிகாரத்திலிருந்து யோசுவா 5வது அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாய் தான் இருந்தார்கள். ஆனால் மனதில் இன்னும் அந்த பாதிப்பு மாறலை. அந்த அடிமைத்தனம், அந்த எகிப்தியர்கள் கொடுத்த பிரச்சனையினுடைய நிந்தை, துக்கம் இன்னும் அவங்கள விட்டு மாறவே இல்லை. ஒரு வழியாய் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் அழிந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு புதிய சந்ததி இப்போ யோசுவாவோடு இணைந்து சுதந்தரிக்கிறாங்க. வனாந்தரத்திலேயே எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, யோசுவா காலேப்பை தவிர எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. இப்போ ஒரு புதிய சந்ததி சுதந்தரிக்கிறார்கள். இந்த புதிய சந்ததி இவர்களுக்குள்ளேயும் அந்த நிந்தை, அந்த அவமானம், அந்த துக்கம் இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நீ இந்த அவமானத்தோட, இந்த நிந்தையோட நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க கூடாது, உன்னுடைய ஆசீர்வாத இடத்துக்குள்ள நீ போகக்கூடாது. உன் மனதில் இருக்கிற அவமானங்கள், நிந்தையை நான் மாற்ற விரும்புகிறேன்னு சொல்லி, அதுதான் இந்த வசனம் யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்றாரு. என்ன? 5வது அதிகாரம் யோசுவா 9வது வசனம். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன். என்னைக்கோ விடுதலை ஆயிட்டாங்க, ஆனாலும் மனசில் என்ன விடுதலை ஆகலை, கர்த்தர் விடுதலை ஆக்கினார். இவர்கள் விடுதலை ஆனதற்கு ஒரு காரணம். எது இவர்களை விடுதலை ஆக்கினது? நீங்கள் நல்லா கவனிங்க, எது இவர்களை விடுதலை ஆக்கினது? நேரம் இல்லை, நான் வேகமாக செல்கிறேன். 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் குறித்து வைத்து பின்னாடி நீங்கள் படிங்க. அதில் இந்த புதிய சந்ததி தானே வராங்க. இவர்கள் யாருக்குமே விருத்த சேதனமே பண்ணலை. விருத்த சேதனமே ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், ஈசாக்கு, யாக்கோபு தங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த உடன்படிக்கையை செய்து வந்தார்கள். ஸோ மோசே என்ன பண்ணுறாரு, எகிப்திலேருந்து விடுதலையாகி வந்தப்போ அவரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணார். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, வனாந்தரத்திலே அழிந்து விட்டார்கள். இப்போ அவர்களுடைய பிள்ளைகள் தான் யோசுவாவோடு இணைந்து சுதந்தரிக்கிறாங்க. இவர்கள் யாருக்கும் இன்னும் விருத்த சேதனமே பண்ணலை, யோசுவா காலேப்பை தவிர.
இப்போ புதிய சந்ததி இப்போ ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்களை நீ விருத்த சேதனம் பண்ணு. விருத்த சேதனம் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, பிரித்தெடுப்பு அல்லது பரிசுத்தப்படுத்து, அல்லது எனக்கென்று அவர்களை நீ தேர்ந்தெடு. அது ஒரு விதமான உடன்படிக்கை. தேவன் நம்மளோட உடன்படிக்கை பண்ணுறார். எப்படி? வார்த்தையின் மூலமாய், வாக்கு தத்தத்தின் மூலமாய், அற்புத அடையாளத்தின் மூலமாய் தேவன் நம்மோட உடன்படிக்கை பண்ணுறார். நாம் ஆண்டவரிடத்தில் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த விருத்த சேதனம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் தேவன் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் உடன்படிக்கை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார், இதை நான் விசுவாசிக்கிறேன். இது ரட்சிப்பு, இது ஒரு உடன்படிக்கை. நான் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறேன், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறேன். இது ஒரு விதமான உடன்படிக்கை. அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளையாய் வாழ்கிறேன், ஊழியம் செய்கிறேன். இது எல்லாமே விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில். அப்போ இந்த காரியத்தை யோசுவா எல்லா ஜனங்களுக்கும் செய்கிறார். புதிய சந்ததிக்கு விருத்த சேதனம் செய்கிறார். இதை செய்த பிறகுதான் 9வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். நீங்கள் பாருங்கள், 8வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு, 8வது வசனம், அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். 9வது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். அப்போ நிந்தை எப்போ மாறுகிறது? விருத்த சேதனம் செய்த பிறகு நிந்தை மாறுகிறது. விருத்த சேதனம் என்பது என்ன? நான் தேவனோடு செய்யும் ஒரு உடன்படிக்கை. அவர் என்னோட செஞ்சிருக்கிறார், அவர் என்னை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, என்னை பிள்ளையாக மாற்றிட்டாரு, எனக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுக்குறாரு, அற்புதங்கள், அடையாளம், இதெல்லாமே தேவன் எனக்கு செய்கிற காரியங்கள், உடன்படிக்கைகள். உடன்படிக்கையில் அவர் உண்மையாக இருக்கிறார். அதற்கு நான் தேவனுக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன், ஒரு ஒப்பந்தம் பண்ணுறேன். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளையாக வாழ்வேன். இது முதல் உடன்படிக்கை, ரட்சிப்பு. ஞானஸ்நானம் எடுக்கிற அதற்கு அடையாளமாய் இதெல்லாம் உடன்படிக்கை. அது மாத்திரமல்ல, விருத்த சேதனம் என்பது தேவனுக்காக ஊழியம் செய்வது அல்லது தேவனுக்காக நிற்பது. இந்த நாட்களில் இந்த காரியத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் உள்ளத்தில் கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய ஊழியக்காரருடைய செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். தேவனுக்காக ஊழியம் செய்ய உன்னை அழைக்கிறார். நிறைய பேர் தியாகம் பண்ணி ஆண்டவருக்காக வந்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க. இன்றைக்கி நிறைய சபையில் நானும் நிறைய பேரை ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம், ஊழியம் செய்ய வைக்கிறோம். இப்போ அந்த முழு நேரம், பகுதி நேரம், பாதி நேரம், முழு நேரம் அதெல்லாம் இல்லை. எல்லாருமே ஊழியம் செய்யணும். கர்த்தருக்காக எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்கிறதுக்கு தகுதி இருக்குதா? ஏசப்பா பிள்ளைன்ற ஒரு தகுதி இருக்குது, அது போதுமானது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், அதுதான் தகுதி. வேற என்ன தகுதி வேணும் ஊழியம் செய்கிறதுக்கு? ஆனால் இந்த அர்ப்பணிப்போட நான் கர்த்தருக்காக உண்மையாக நிற்கிறேன் பாருங்க, அதுதான் விருத்த சேதனம். இப்படிப்பட்ட விருத்த சேதனம் செய்த மக்களுடைய நிந்தைகளை கர்த்தர் புரட்டி போடுகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிங்க. 5:9, நிந்தையை மாற்றுவேன்னு சொல்லலை, நிந்தையை நீக்குவேன்னு சொல்லலை, நிந்தையை புரட்டி போடுவேன். இந்த புரட்டி போடுவேன் அப்படின்ற அந்த வார்த்தை மூல பாஷையில் அப்படி தான் போட்டிருக்கு. ஏதோ தமிழில் அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. மூல பாஷையிலேயே புரட்டி போடுவேன் தான் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இட்ஸ் லைக் அப்ஸ் அண்ட் டவுன். நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றுறோம், ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ அந்த கரண்டியில் திருப்பி போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் புரட்டி போடுவேன். அப்படின்னா இவ்வளவு நாட்கள் நிந்தையாக இருந்தீர்கள், அதை திருப்பி போடுறேன், இப்போ வேற ஒன்று வரும், நிந்தைக்கு பதிலாக வேற ஒன்று, அதுக்கு பேர் தான் புரட்டி போடுறது. அப்போ இன்னொன்று என்னையா அப்படின்னா, நான் சொல்கிறேன், நிந்தையை கர்த்தர் எதால் ரிப்ளேஸ் பண்ணுறாருன்னா, அவருடைய கனம், அவருடைய கனத்தினால். ஹி இஸ் ஆனரிங் யூ, அவர் உங்களை கனப்படுத்துவார். அதனால தான் வசனம் சொல்லுது, வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய்
உன்னை வைப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். யாரெல்லாம் கர்த்தருக்காக தைரியமாக நின்னாங்களோ அவங்கள கர்த்தர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த நிந்தை எப்போ மாறுகிறது தெரியுங்களா? ஊழியம் செய்கிறவங்க நிற்கும்போது. ஊழியம்னா நீங்கள் திரும்ப பழையபடி எல்லோரும் பைபிள் தூக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு அப்படியே ஊழியம் இல்லை. கர்த்தருக்காக நான் நிற்கிறேன்னு எல்லா சூழ்நிலைகள் மத்தியில், இந்த பாவத்தின் மத்தியில், உலகத்தின் மத்தியில் கர்த்தருக்காக நிற்கிறாங்க பாருங்க, அவங்க தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அந்த இடத்துல நிந்தை நீங்குகிறது. அல்லேலூயா. நிந்தை நீங்குகிறது. வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இந்த இடத்துல பார்க்குறோம் 26வது வசனம். தாவீது சொல்கிறார், தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இங்கே திரும்ப 2 வார்த்தை திரும்ப வருது பாருங்க. நிந்தை, விருத்த சேதனம். தாவீது சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை இவன் இவ்வளோ நிந்த பண்றானே, அவமானப்படுத்துறானே, வெட்கப்படுத்துறானே, ஏளனமான வார்த்தைகளால் பரியாசம் பண்றானே, இவன் நம்ம இஸ்ரவேல் தேசத்தை நிந்திக்கல, நம்ம ஆண்டவர் அவன் நிந்திக்கிறான். விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம்? நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் இவனை மேற்கொள்ளுவேன். அப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாய் தாவீது அந்த இடத்துல கோலியாத்தை எதிர்த்து நின்றான் பாருங்க. நிந்தை நீங்கினது, கோலியாத் வீழ்ந்தான். அந்த இடத்துல நிந்தை நீங்குகிற இடத்துல விருத்த சேதனம்ன்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். எஸ், விருத்த சேதனம்னா பிரித்தெடுப்பு. கர்த்தருக்காக நான் நிற்கிறேங்க, என்ன வந்தாலுங்க தேவனுக்காக நான் நிற்பேங்க. நிறைய பேர் ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. நாமெல்லாம் புதிய உடன்படிக்கை சத்தியத்தை கேட்குறோம், நிறைய கிருபையின் சத்தியங்களை கேட்குறோம். ஈஸியாக காம்ப்ரமைஸ். இதில் என்னங்க தப்பு இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லைங்க, ஏதோ அவங்க பிரியப்பட்டாங்க அதனால் பண்ணுங்க, அதில் ஒன்றுமே இல்லை. சில விஷயங்களை நாம் ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய அன்பு நிமித்தமாய் ஒரு சில விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதுவே சில நேரத்தில் விக்கிரகமாய் மாறிவிடக்கூடாது. அதுவே சில நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயலாய் மாறிவிடக்கூடாது. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்குற உங்களை நான் சொல்கிறேன், ஏன் இன்னும் நிந்த மாறலை? இன்னும் நாம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய இடத்துல நிற்கலை. ஈஸியாக அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறோம். அப்படியே சூழ்நிலையை அப்படியே நம்ம என்ன பண்ணுறதுங்க, என் சூழ்நிலை அந்த மாதிரிங்க, இல்லைன்னா நாளாக வேறு மாதிரி செஞ்சுருவோங்க, என்னங்க என் சூழ்நிலை அந்த மாதிரிங்க, அதனால தாங்க என்னால் எதுவும் பண்ண முடியல. இப்படி நாம் ஈஸியாய் சகித்து கொண்டு போயிடுறோம். சில பிரச்சனைகள் அப்படியே ஈஸியாக கடந்து போய் விடுகிறோம். கர்த்தருக்காக வைராக்கியமாக விசுவாசத்தில் நிற்க வேண்டிய இடத்துல நம்ம அப்படியே இறங்கி போயிடுறோம். இன்னைக்கு கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய், ஊழியம் செய்கிறவர்களாய், கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நிற்கிற ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நிற்கிறவர்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களால் தான் நிந்தை நீங்கும். நான் தான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி எத்தனையோ வருடங்கள் இன்னும் நிந்த மாறலை. அவன் மனசில் அந்த பாதிப்புன்னு இருக்கு. நம்மளை எப்படி கொடுமைப்படுத்தினாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, எவ்வளோ நிந்த பண்ணாங்க, இத்தனை வருடங்கள் ஆனாலும் எகிப்தியர்களுடைய நிந்தை இன்னும் அவங்க இருதயத்தை விட்டு போகலை. என்னைக்கு விருத்த சேதனம் பண்ணினார்களோ அன்று நிந்தை நீங்கினது. விருத்த சேதனம் தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்காய் வரைக்கமாய் நிற்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார், எனக்காக நீ நில்லு, எனக்காக நீ நில்லு. உன் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை நான் மாற்றுகிறேன், உன் குடும்பத்தின் மேலே இருக்கிற வீண் பழி சொற்களை நான் மாற்றுகிறேன், அவமானங்கள் மாறும். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கடந்த நாள் நேற்று இரவு நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார் இந்த காரியம். நெகேமியா 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நெகேமியா மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். நெகேமியா 2:17, பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் வாசல்கள் அக்கினியாய் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். இங்கே திரும்பவும் வார்த்தை சொல்லப்படுகிறது, நாம் எழுந்து கட்டுவோம், தேவனுக்காக நிற்போம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம், அப்பொழுதுதான் நிந்தை நீங்கும். நெகேமியா சொல்றார்,
எப்போ நம்ம மேலே இருக்கிற நிந்தை, இந்த நிந்தை என்ன? 2வது அடிமைத்தனம். பாபிலோனியர்கள் எருசலேமின் சாலமோன் கட்டின தேவாலயத்தை அடித்து உடைத்து தீக்கரையாக்கி அவர்கள் எல்லா அடிமைகளாய் கொண்டு போயிட்டாங்க. எருசலேம் பட்டணமே அழிந்து போய்விட்டது. நிந்தை. இந்த நிந்தை எப்பொழுது நீங்கினது? நெகேமியா மூலமாய், செருபாபேல் மூலமாய், எஸ்ரா மூலமாய் கர்த்தர் அலங்கத்தை திரும்ப கட்டுகிறார், திரும்ப எருசலேமை கட்டுகிறார், திரும்ப தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். அப்பொழுது நிந்தை நீங்கினது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் நீங்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிந்தைகள் மாறும். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் மேலே இருக்கிற நிந்தைகள், அது எத்தனை வருட நிந்தையாக இருக்கலாம், எத்தனை வருடங்களாய் உள்ளே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அவமானங்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய காயங்கள் உள்ளே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம், அதை மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. அவருக்காக நில்லுங்க. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்காய் நிற்கும்போது, ஹல்லேலூயா. கடைசியாக பார்க்கிறோம், யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், the one who serve. ஊழியம் என்றால் ஆண்டவருக்காக நிற்கிறது, ஆண்டவருக்காக வேலை செய்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார், எனக்காக நீ வேலை செய். என்ன வேலை செய்யணும்? ஆண்டவர் உங்கள் மேலே என்ன சித்த வச்சிருக்கிறார்? do something for the kingdom of God. அவரோட ராஜ்யத்தில் கட்டுறதுல ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நமக்கு கர்த்தர் குடும்பம் கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்காக கொடுத்துருக்கிறார். அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்ல நம்ம. எஸ், வேறு எதையுமே நல்லா ஆண்டவர் சொல்கிறத செய்யுங்க. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நில்லுங்க தைரியமாக. டோன்ட் காம்ப்ரமைஸ். சில விஷயங்களில் கர்த்தர் உங்களை நில்லுன்னு சொல்லும்போது எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் நிற்கணும். அதில் நாம் ஈஸியாக வழி விலகி போகக்கூடாது. எஸ், நிறைய நம்ம இருக்கிற சூழ்நிலைகள், கலாச்சாரங்கள் நமக்கு தெரியும். அநேக இந்து கலாச்சாரங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றிலும் இருக்குது. நம்முடைய மக்கள் நிறைய பேர் நிறையா காரியத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க, நிறைய விஷயத்தை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. அதிலெல்லாம் ஒரு காரியம் நடக்குது, அவங்க அதை நம்புகிறாங்க, தங்கள் நம்பிக்கை அது மேலே வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அறியாமை, தெரியாமல் செய்கிறாங்க. ஆனால் வேதத்தின் வெளிச்சத்தில் இருக்கிற நாம், வேதத்தை அறிந்திருக்கிற நாம் அதை பின்பற்றினாலோ, அதோட ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணாலோ அதுதான் பிரச்சனை. எங்கே நம்ம நிற்கிறோன்னு சொல்ல முடியும்? விசுவாசத்தில் நிற்கிறோன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் அறியாமையில் செய்கிறாங்க, அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அறியாமையின் காலங்களிலே கர்த்தர் காணாதவர் போல் இருந்தார், வசனம் போட்டிருக்கு. அவங்களுக்கு தெரியல, வேதத்தின் வெளிச்சம் தெரியல, ஆண்டவரை குறித்ததான வெளிச்சம் இல்லை, அவங்க செய்கிறாங்க, பிரச்சனை கிடையாது அவர்களுக்கு. ஆனால் தேவனை அறிந்து வேதத்தின் வெளிச்சத்திற்குள் வந்த நாம் திரும்பவும் அந்த பழைய காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும்போது, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லலை, சில மூட நம்பிக்கைகள், அவர்கள் பின்பற்றுகிற சில விக்கிரக ஆராதனை காரியங்கள், அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சில விஷயத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் கேட்குறாரு, அவங்கள பார்த்து கேட்கல. என் கனம் எங்கே? இது பழைய ஏற்பாட்டு வார்த்தை இல்லைங்க, புதிய ஏற்பாட்டு வார்த்தை. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இதெல்லாம் பவுல் பயன்படுத்தின வார்த்தைகள். அப்போ நம்ம நிற்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன் நிந்தை இன்னும் மாறலை? இத்தனை வருடங்கள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், ஆனாலும் அந்த ஒரு பிரச்சனையில் எனக்கு இன்னமும் மனசு அவ்வளோ காயம். நான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் சந்தித்தேன், அது இன்னும் மாறலை, அந்த அவமானம் இன்னும் நீங்கலை. ஏன்? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ நில்லு. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாய், பிரித்தெடுக்கப்பட்டவனாய், எனக்காய் ஊழியம் செய்கிறவனாய், விசுவாசத்திலே நிற்கிறவனாய் நீ நில்லு. நிந்தைகளை நான் புரட்டி போடுவேன். அதனால தான் சொன்னேன், நிந்தையை மாற்றுவேன்னு சொல்லலை, புரட்டி போடுவேன். அப்படின்னா நிந்தையை எதால் ரிப்ளேஸ் பண்ணுறாரு? கனம், ஆனர் பண்ணுறாரு. கடந்த நாளில் நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு சில தம்பிகிட்ட கூட இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு இருந்தேன். வேலை செஞ்சால் பலன் கிடைக்கும், ஊழியம் செஞ்சால் கனம் கிடைக்கும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேலை செஞ்சால் பிரதிபலன் உண்டு. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம்.
அவன் செய்கிற வேலைக்கு தக்க பலன் உண்டு. ஆனால் ஊழியம் செஞ்சாதான் கனம் வரும். வேலை செஞ்சால் கனம் வராது. வேலை செஞ்சால் ஊதியம் வரும், பலன் வரும், சம்பளம் வரும், அதற்கான நன்மைகள் வரும், ஆசீர்வாதம் வரும், செல்வம் வரும், ஐஸ்வர்யம் எல்லாமே வருங்க. ஆனால் கனம், அந்த ஆனர் ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் மாறும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிந்தைகள் மாறும். கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம். உமக்கு மகிமை தருகிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தைகளை பாடி இந்த ஜெபத்தை முடிப்போமா? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் உங்க இருதயத்தில் கை வைத்து ஒரு அர்ப்பணிப்போட இந்த ஜெபத்தை முடிப்போம். உமக்காய் வாழ, உமக்கு ஊழியம் செய்ய, உமக்காய் சாட்சியாய் வாழ இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாவீது ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாய் விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தை எதிர்த்தான். இஸ்ரவேல் மீது இருந்த நிந்தை நீங்கினது. நெகேமியா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாய் அலங்கத்தை எடுத்து கட்டினான். எருசலேமின் மீது இருந்த நிந்தை நீங்கினது. யோசுவா எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணினான். எகிப்தின் நிந்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மனதை விட்டு நீங்கினது. இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம், உமக்காக நிற்போம், சாட்சியாய் வாழ்வோம், இயேசுவுக்காக வாழ்வோம், ஆண்டவருக்காக நிற்போம் என்கிற ஒரு உறுதியோட இந்த அர்ப்பணிப்பு நாங்கள் செய்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் பலம் தாரும், தைரியம் தாரும், விசுவாசத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும். உமக்காய் நிற்க, சாட்சியாய் வாழ கர்த்தர் பலம் தாரும். நான் உங்க மேல இருக்கிற நிந்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். புரட்டி போடுவேன்னு சொன்னீங்களே, உம்முடைய கனத்தினால உம்முடைய மக்களை நிரப்புங்க, உம்முடைய கனத்தினால மக்களை நிரப்புங்க. நான் ஜெபிக்கிறேன். வேலி அடைத்து பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த செய்திகளை கேட்டீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை எல்லாம் மாற்றி, அவமானங்களை எல்லாம் மாற்றி கனத்தினால் உங்களை நிரப்புவார். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்கிற இந்த தீர்க்க தரிசன ஆராதனையில் கலந்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வேத பாட வகுப்பு நடத்துகிறேன், அதிலே கலந்துக்கோங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, சாட்சிகளை எனக்கு தெரியப்படுத்துங்க. அது எனக்கு உற்சாகமாக இருக்கும். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.